ஆன்டாரியோவை தளமாக கொண்ட கட்டுமான நிறுவனம் ஒன்று தங்களுக்கு வழங்க வேண்டிய $1,78,000 அதிக மதிப்புள்ள நிலுவை ஊதியம், வருமான இழப்பு மற்றும் ஆன்டாரியோ தொழிலாளர் உறவுகள் சபையினால் உத்தரவிடப்பட்ட இழப்பீட்டுத் தொகையை வழங்க தவறியமை அடுத்து தாங்கள் இனி ஒருபோதும் கனடாவுக்கு திரும்பப் போவதில்லை என்று ஜமைக்கா நாட்டைச் சேர்ந்த இரு சகோதரர்கள் தெரிவித்துள்ளனர். கேரிக் ராம்சுக் மற்றும் ரமேஷ் ராம்சுக் ஆகிய இரு சகோதரர்களும் கடந்த 2023 ஆண்டில் ஒட்டவாயை தளமாக கொண்ட போலாண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தில் பணிபுரிவதற்காக குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு மட்டுமே செல்லுபடியாக மூடிய பணி அனுமதியுடன் கனடாவுக்கு வந்தனர். எனினும் இந்த சகோதரர்கள் அங்கு சுமார் 6 மாதங்கள் உழைத்த போதிலும் அவர்களுக்கு வரும் 6 வாரங்களுக்கான ஊதியம் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர் துறை அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். அத்துடன் தங்களது ஊதியத்தை அவர்கள் பலமுறை வலியுறுத்தி கேட்டதால் அவர்கள் சட்டவிரோதமான முறையில் வேலையிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் தொழிலாளர் சபை கண்டறிந்துள்ளது. அவர்களின் பணி அனுமதி பத்திரம் குறிப்பிட்ட அந்த ஒரு நிறுவனத்துடன் மட்டுமே பிணைக்கப்பட்டிருந்ததால் அவர்களால் உடனடியாக வேறு எந்த ஒரு வேலையும் தேடிக்கொள்ள முடியாமல் போனதுடன் அதன் விளைவாக அவர்கள் வீடற்ற நிலையை எதிர்நோக்கியதோடு கடுமையான நிதி நெருக்கடிகளுக்கு உள்ளாகியுள்ளனர். இந்த கசப்பான அனுபவம் கனடாவின் சட்ட அமுலாக்க முறையினால் தாங்கள் கைவிடப்பட்டது போன்ற உணர்வை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள சகோதரர்கள், கனடாவின் இந்த தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர் திட்டத்தை மற்றவர்களுக்கு ஒருபோதும் பரிந்துரைக்க மாட்டோம் என்றும் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். இவ்விடயம் குறித்து ஆன்டாரியோ அதிகாரிகள் கருத்து தெரிவிக்கையில், ஊதிய திருட்டு என்பது ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள மாட்டாது என்றும் இதற்கான அபராதங்கள் மற்றும் தண்டனைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனினும் சட்ட ரீதியாக வெற்றி பெற்ற பல வழக்குகளுக்கான இழப்பீட்டு தொகையை வசூலிப்பதற்கும் சட்டத்தை அமுல்படுத்துவதற்கும் போதிய மற்றும் முறையான வழிமுறைகள் இல்லாததால் பல தொழிலாளர்களுக்கு இன்னும் தங்களது நியாயமான பணம் கிடைக்காமலேயே உள்ளதாக தொழிலாளர் நல ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.